ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Wrath of the Gods சீசன் 3 எபிசோட் 24 லவ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓப்பனிங்லேயே ஏதோ ஒரு நல்ல அமைதியான இடத்த தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம ஹெவன் வச்சுக்கலாமே. ஹெவனில் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ட்ரோஸா அவன் பாட்டுக்கு தனியாக கொண்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் என்னாச்சு எஸ்ட்ரோஸா ரொம்பவே தனிமையில் இருக்கிற ஏற்ற இருக்குது. ஏன் மறுபடியும் உங்கள் அண்ணன் கிட்டக்கிது ஏதாவது சண்டை போட்டு வந்துட்டியா அப்படின்னு நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இங்கே எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா சின்ன பையனாட்டு இருக்கிறான். ஏன் மறுபடியும் ஏதாவது அண்ணன்கிட்ட சண்டை போட்டி அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் எங்கள் அண்ணனோட சண்டை எல்லாமே போடல. எங்கள் அண்ணன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு நான் தம்பி இருக்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு டிஸ்கிரேஸாக இருக்க மாட்டிருக்குது. எனக்கு அது ரொம்பவே பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எஸ்ட்ரோஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஒரு குட்டி நாய் பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் கிட்ட வந்து ரொம்பவே அக்கறை காட்டிகிட்டு இருக்குது. எனக்கு அந்த நாள் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நாயோட பேர் கூட எனக்கு என்னென்னு சரியாக தெரியல அப்படின்னு எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் எனக்கு அப்போ தான் புரிய வந்தது, நான் எலிசபெத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எஸ்ட்ரோஸா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு இந்த டீமன் வார் அப்புறம் இந்த காடஸ் வார் எல்லாமே முடியணும். எனக்கு இந்த ஹோலி வார் முடிஞ்சால் தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். எனக்கு இந்த வார் எல்லாமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு எஸ்ட்ரோஸா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கு இந்த வார் எல்லாமே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு எலிசபெத் எஸ்ட்ரோஸா 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இன்னொரு சமயத்தில் ஏதோ ஒரு கிளானில் இவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்ட்ரோஸா அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கிறான். என்னாச்சண்ணா, நான் நல்லா பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை கேட்கும் போது ரொம்பவே நல்லா பண்ணேன், ஏன்னா என் தம்பின்னு சொல்கிறக்கு எனக்கு இப்போ தான் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்டு போக போக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பூச்சி கூட கொள்றதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த பையன் இப்போ தான் ஒரு வீரன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறான். அண்டு நிறைய பேர்த்த கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்பவே அடிபட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு இருக்கிற வழியில் பார்க்கும்போது நம்ம மெலிதாஸ் எலிசபெத் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட சக்தி இருக்கிறதுனால நான் மெலிதாஸாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் இங்கே கேம்லோட் நகரத்தில் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம மெலிதாஸ் 10 கமெண்ட்மெண்ட்ஸோட சக்தி உரியறதுக்காக ஒரு வார்ம்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பேட்டில் ஃபீல்டில் எஸ்ட்ரோஸா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னாச்சு எலிசபெத், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு எலிசபெத் கிட்ட எஸ்ட்ரோஸா பேசிக்கிட்டே இருக்கிறான். எலிசபெத், எனக்கு வினாடி இல்லைங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு குயிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நிறைய பேர் அவனை அட்டாக் பண்ணுறாங்க பாருங்க. இவனுக்குள்ளே இருக்கிற சில ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீயே, நான் இந்த இடத்துக்கு வந்தது என்னோட 10 கமெண்ட்மெண்ட்ஸை எடுக்கிறதுக்காக தான். அந்த கமெண்ட்மெண்ட்ஸை எடுத்து நான் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் ஆகணும், நான் இங்கே வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த கமெண்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டா என்னால் மெலிதாஸ் அளவுக்கு சக்தி வந்தவனாக மாற முடியும் அப்படின்னா எங்கள் அண்ணனையுமே எதிர்த்து என்னால் போராட முடியுமில்ல அப்படின்னு அவன் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கிறான். எலிசபெத்துக்கு பக்கத்துலேயே அவன் நெருங்கக்கூடாது, எல்லாருமே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஹோசர் ஒரு பக்கம் கத்த அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்ணு மிக்கிற நேரத்தில் அவங்களோட பவர் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் எதிர்த்து மீறி வந்துகிட்டு இருக்கிற எஸ்ட்ரோஸாவை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு ஷீல்டு மாதிரி டிஎன் போட்டு அங்கே இருக்கிற எஸ்ட்ரோஸாவை தடுத்து நிறுத்துறா. அண்ட் அவனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரூ கேஸ்டிஃபாயில் ஃபார்ம் ஒன்றை பார்த்தீங்கன்னா இங்கே பயன்படுத்துகிறான். அவ்வளோ பெரிய கேஸ்டிஃபாயில் அங்கே போய் எஸ்ட்ரோஸாவை அடித்து அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்தே நடக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அந்த செவத்தை தடவை பார்த்துக்கிட்டு, அதாவது அந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா தடவை பார்த்துக்கிட்டு நம்ம குயிலா அங்கே பேசிக்கிட்டே இருக்கிற கண்ணம்பொடி கிணத்து இருக்கிறக்குள்ள குயிலாவோட நெஞ்சு பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டப்பட்டு அவள் கீழே விழுந்துட்டா. அந்த ஷீல்டுமே பார்த்தீங்கன்னா வெட்டிருச்சு. ஸோ இதை பற்றி எலிசபெத்துக்கு ரொம்பவே ஆச்சரியம். குயிலா அவனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு அவள் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு மேலே காலை வச்சுக்கிட்டு, எலிசபெத் இங்கே ரொம்பவே சத்தமாக இருக்குது, நீ நானும் வேற எங்கேயாவது போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேரியல் டேரியல் 2 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கு திரும்ப ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்து அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுட்டா. எலிசபெத், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இவங்க எல்லாருமே என்னை தனியாக பேசவே விட மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ நானும் வேற எங்கேயாவது போய் பேசலாமா, ஏன்னா நான் தான் உன்னோட மெலிதாஸ், உனக்கு அது ஞாபகம் இருக்குதுல்ல, நீ நானும் எப்போ தனியாக இருப்போமோ அப்போ போய் ஒரு இடத்துல பேசுவோம்ல, அந்த இடத்துக்கு போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை கூப்பிட்றா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த இடம் எனக்கும் மெலிதாஸுக்கும் மட்டும்தானே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எலிசபெத் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் தான் மெலிதாஸ் அப்படின்னு இங்கே எஸ்ட்ரோஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை நீ எஸ்ட்ரோஸா, நீ மெலிதாஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டு இருக்குது, இவன் எஸ்ட்ரோஸா இவன் மெலிதாஸ் இல்லை அப்படின்னு. ஸோ இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் எடுத்துக்கிட்டு இவனே இவன் மெலிதாஸ் அப்படின்னு அவனே ஏமாற்றிக்கிட்டு நம்ம எலிசபெத்தையும் தூக்கிட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் மண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா தலை பயங்கரமாக ஒலிக்குது, தலையை அப்படியே தரையில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எஸ்ட்ரோஸா, உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற, ஃபஸ்ட்டு அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸை நீ ரிலீஸ் பண்ணு, உனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது, நீ இங்கிருந்து வெளியே வா அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம எலிசபெத்தை கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படி இறுக்கிக்கிட்டு இருக்கிறான். நான் எப்போல்லாம் தனிமையில் வாடிக்கிட்டு இருக்கணும், அப்போ நீ தான் எனக்கு எப்போவுமே துணையாக இருந்த எலிசபெத், ஆனால் எனக்கு நீ எப்போவுமே துணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு தான் ஆசைப்பட்டுருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன், ஆனால் உன் மனசில் நான் இல்லைன்னு அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசில் எப்பவுமே என் அண்ணங்கார மெலிதாஸ் தான் இருக்கிறான், ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அந்தளவுக்கு டிசர்வ் இல்லை
இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்கிறான். எலிசபெத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு முட்டிக்கிட்டே இருக்குது. இல்லை நான் இந்த இடத்துல சாகக்கூடாது, இந்த மாதிரி சமயத்தில் நான் செத்தா இங்கே இருக்கிற எல்லா விஷயமே வேஸ்ட் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் பார்க்காம செத்தா என்னோட ஆத்மாவும் சாந்தி அடையாது மெலியதாஸ், நான் எப்படியாவது உன்னை பார்த்தே ஆகணும், உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எலிசபெத் பேசிக்கிட்டே இருக்கும்போது எஸ்ட்ரோஸாவை ஹோசர் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ண வராங்க. அந்த சமயத்தில் நம்ம டிஎன்ஏ எலிசபெத்தை தூக்கிட்டு போயிட்டா. நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் அவங்கள போய் சண்டை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம டிஎன் பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் ஹோசருமே சும்மா இல்லை, அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஏவி விட்டு அங்கே இருக்கிறவங்கள சண்டை போட தயாராகிட்டாப்ல பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய புகை மூட்டமே நடக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தெரியுது அங்கே இருக்கிற ஒரு ட்ரூ டீமன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா இவனுமே அன்லீஷ் பண்ணுறான். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த டீமன் சக்தி அந்த கமெண்ட்மெண்ட்ஸை எடுக்க விடாமல் கொஞ்சமாக தடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னோட பாடி அந்த கமெண்ட்மெண்ட்ஸை அப்சர்வ் பண்ண தடுக்குது. அந்த ஒரு விபரீதம் தான் இந்த இடத்துல நல்லா நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக ரொம்பவே ஆக்ரோஷமாக கொண்டுகிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற இடத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக கொண்டுகிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, எல்லாமே அவன் தான் காரணம். நான் ஏற்கனவே அவங்ககிட்ட கேட்டேன், அவன் என்கிட்ட முடியும்னு சொன்னானே, ஏன் இப்போ அவன் என்கிட்ட போய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை கத்திக்கிட்டே இருக்கிறா. எஸ்ட்ரோஸா உன்னோட பாடி அந்த கமெண்ட்மெண்ட்ஸை எடுத்துக்க மாட்டேங்குது, அதனால அந்த கமெண்ட்மெண்ட்ஸை தயவு செஞ்சு வெளியே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கத்திக்கிட்டு இருக்கும்போது எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ இந்த மாதிரி சொல்றதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருப்பானா? அவன் கேட்க மாட்டான், அவன் வேற ஒருத்தனா இருக்கான். இப்போ நீ பேசுறது அவனுக்கு எதுவுமே கேட்காது அப்படின்னு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கும்போது எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா அவனோட சுயநினைவுக்கு திரும்ப வந்துட்டு ஆனால் அதே ஃபார்மில் தான் இருக்கிறான். நம்ம எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டான். நான் இப்போ இந்த சமயத்தில் அழிய போறேன்னா, இந்த சமயத்தில் அழியறதுக்காவது நீ என் கூட இரு, ஏன்னா நான் சாகணும்னா நீ என் கூட செத்தாகணும், அதுக்காவது நீ என் கூட வா எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கிறான். எலிசபெத்தை காப்பாற்றுறதுக்காக சன்ஃப்ளவர் பவரை பயன்படுத்தின நம்ம கிங்கு ஆனால் அந்த பவரை ஃபுல்லாக பயன்படுத்தாமலே போயிடுச்சு. ஏன்னா எஸ்ட்ரோஸா அந்த பவரை ஈஸியாக அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டான். நம்ம டிஎனுமே பார்த்தீங்கன்னா ரஷ்ராக் அப்படின்னு ஒரு பவரை போடுறான், அந்த இடத்துலையுமே இவனை அட்டாக் பண்ணிடுறான். ஸோ இப்போ நம்ம டிஎன் கிங் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாத நிலமையில அடி வாங்கி கீழே படுத்துட்டாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும்போது சரி நீ சொல்கிறத நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அமைதியர் அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா டர்னோட பவரை பயன்படுத்தி நம்ம ஹோசர் தான் இங்கே எஸ்ட்ரோஸாவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வேணா ஹோசர் நீ இப்படி அட்டாக் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கத்திக்கிட்டே இருக்கிறா. ஸோ எலிசபெத் பேசுறது கேட்டுட்டு ஹோசருமே அட்டாக் பண்ணுறதை நிறுத்திட்டான். கொஞ்சம் நேரம் நீ அமைதியாரு, நீ பேசுகிற இடத்துக்கு நான் வரேன், நீ கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லும்போது எஸ்ட்ரோஸ் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிற பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் எலிசபெத் அவளோட பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல எல்லாருமே அடி வாங்கி செத்து போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சாக துடிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் ஹீல் பண்ணுறா, செத்து போனவங்களே ஹீல் பண்ண முடியல. எல்லாரையுமே ஹீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே தனியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால எஸ்ட்ரோஸா அவளை தூக்கிட்டு அப்படியே வேகமாக பறந்து போயிட்டான். அண்ட் இதே சமயத்தில் இங்கே லியோனஸ் கிங்டமே பார்த்தீங்கன்னா அப்படியே தரமட்டமாகி கிடக்குது. இங்கே இருக்கிற நகரம் எல்லாமே ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த டான்ட்ரோர் அப்படிங்கிற ஒரு குரூப்பு ஏற்கனவே போட்டு தள்ளிட்டாங்க. அதே சமயத்தில் ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்துருக்காங்க. ஏன்னா ஃபேரி ஃபாரஸ்ட்லேருந்து ஜெயின்ஸ் அப்புறம் ஃபேரிஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எப்படியாவது நம்ம பிரின்சஸை காப்பாற்ற போன வேணாமா கேப்டன் அப்படின்னு நாங்கள் ஒரு சோல்ஜர் கேட்கும்போது காப்பாற்ற போகணும்ல, பட் நமக்கு அந்த ரக்கை எல்லாமே இல்லையே வேகமாக பறக்கிற அளவுக்கு நாம் இங்கேருந்து போக முடியுது அப்படின்னு ஹாஸ்டல் பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நான் அங்கே போகிறேன் அப்படின்னு கிங் முடிவெடுக்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கிறவனால அங்கே போக முடியுமா அப்படிங்கும்போது ஏன்னா அந்த காடஸ் கிளான் இருக்கிறவங்க செத்துட்டாங்க, இனிமேல் பறக்க முடியாத ஒரே ஆள் நாம்படு தான், நான் இங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. யார் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு காடஸுமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க, சாரியல் டேரியல். ஸோ சாரியல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கிறான், டேரியல் அப்படியே தான் இருக்கிறான். ஆனால் நீ ஏன் என்ன பையன் மாதிரியே இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது டேரியல் ஏற்கனவே ஃபைட் ஃபெஸ்டிவலில் ஒரு பணம் இருந்திருக்குது, அந்த பணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனோட ஆத்மாவை நினச்சிருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் சாரியல் ஒரு டிசீஸ் வந்த பொண்ணுக்கு அவகிட்ட ஒரு பாண்டு போட்டு இந்த மாதிரி ஒரு டீல் உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளோட ஆத்மாவை உள்ளே நினச்சிட்டு அவள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் இந்த பாடி அவனுக்கு அப்படின்னு. பொண்ணை பார்க்கும்போது எல்லாருமே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறா. இனிமேல் இந்த பாடி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நாங்கள் எந்த அளவுக்கு இந்த பவர்ஸை யூஸ் பண்ணுறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும், அது உங்கள் பிரின்சஸ் மார்கரெட்டாக இருந்தாலும் சரி அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு இங்கே சாரியல் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி நான் உங்களோட சண்டை போட வரேன் அப்படின்னு டேரி பேசிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் உன்னை கூட்டணி சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னா எப்படி ஒரு கமெண்ட்ஸில் இருக்கிற பொண்ணை நாங்கள் சேர்த்துக்க முடியும், நான் எல்லாம் உங்களை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரியல் டேரியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் சரி நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு கிங்கு சொல்லிகிட்டு இருக்கிறான். ஏன்னா எதிர்த்து போராட வேண்டியவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க, அவங்கள எதிர்த்து போராட வேணும்னா நமக்கு நிறைய சக்தி தேவை, அதனால டைரி நான் உன்னை நம்புகிறேன், நீ வந்து என் டீமில் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் கத்திக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் சரி நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு டிஎன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும்போது நிஜமாலுமே எனக்கு கேள்விப்பட்டதெல்லாமே உண்மைதான் போல, 7 டெட்லி சின்ஸில் எல்லாமே வித்தியாசமானவங்க இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரியல் டேரியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சரி அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுன்னா லியோனஸ் கிங்டம் சவுத் சைடில் என்ன டீமன்ஸ் எல்லாமே வேலை கட்டிட்டு இருக்குது, நம்ம போய் அதை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு ஹோசர் கத்திக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கான். மீதி இருக்கிற சாப்பாடை சாப்பிடும் கேப்டன், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ஹாக்கு கிட்ட கோத்ரா ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம மெல்லிதாஸை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ மெல்லிதாஸ் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ட்டு இருக்கும்போது மெல்லிதாஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கமெண்ட்மெண்ட்ஸை அவனோட பாடிக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த கமெண்ட்மெண்ட் அவனுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே லுடோசில் அப்புறம் அவனோட குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மெல்லிதாஸை பார்க்க வந்திருப்பான். இந்த கேசல் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ அந்த வட்டத்துக்குள்ளே யார் உள்ளே போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கிளை சுற்றியுமே ஏதோ ஒரு ஆரை வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஆரை நம்மளை இந்த இடத்துல நெருங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே நம்ம மெல்லிதாஸ் பண்ணுற வேலை தான் நினைக்கிறேன் அப்படின்னு மெர்லின் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸோ நம்ம காடஸ் பவரான லுடோசில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பவரை பயன்படுத்தி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. சரி, நம்ம எல்லாருமே இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கண்டிப்பாக வெளியே போகவே முடியாது. நம்ம இங்கேருந்து வெளியே போனோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த டார்க்னஸ் சர்க்கிளை யார் போட்டாங்களோ அவனை நம்ம கொண்டு எடுத்தால் வெளியே போக முடியும். அதாவது உங்கள் மெல்லிதாஸை கொண்டாகணும் அப்படின்னு இங்கே மார்க்கெட்டாக சொல்லிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி அவளை கொள்றதுக்கு மட்டும் சரியான வழி கிடையாது, அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நம்ம மெல்லிதாஸை பழையபடிக்கு திரும்ப கொண்டு வந்துட்டா கண்டிப்பாக அவர் இங்கே உயிரோட தான் இருப்பார் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பர்கேட்டரியில் நம்ம பேன் மெல்லிதாஸோட எமோஷன்ஸை தேடுறதுக்காக ரொம்பவே வயசான நிலைமையில பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நம்ம பேனுக்கு தான் அழிவே கிடையாது. அவன் வயசானாலும் அவனோட முடியெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வளர்ந்து போயிருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் நான் கேப்டனை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்கிறான். வானத்திலுமே பார்த்தீங்கன்னா சாரியல், டேரியல், டெய்ரரி கிங் 4 பேருமே பறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹாக் அதோட டிரான்ஸ்போர்ட் பவரை பயன்படுத்தி இங்க கோத்ரமே பாத்தீங்கன்னா பறந்துகிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம கோத்ரமே இவங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ட்ரோஸா ஒரு இடத்த மென்ஷன் பண்ணியிருப்பால இவங்க 2 பேருமே தனியாக உட்காந்து பேசுறதுக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஸா இங்கே எலிசபெத்தை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் மெல்லிதாஸ் நான் அவளை பாப்பன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான் உன்னை நான் பிரிய போகிறேன் அப்படின்னு எலிசபெத் நினச்சிக்கிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் மெல்லிதாஸை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸோட சக்தியை உள்வாங்கிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக கமெண்ட்மெண்ட்ஸோட பவரை அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பர்கேட்டரியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. பர்கேட்டரியில் நம்ம பேன் தான் காட்டுவாங்கன்னு பார்த்தா இல்லை, பேனை காட்டல. அதுக்கு பதிலாக இன்னொரு குட்டி பையன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கஷ்டப்பட்டு நடக்கிறதுக்கு ரொம்பவே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த பையன் வேறு யாருமே இல்லை, நம்ம மெல்லிதாஸ் தான். மெல்லிதாஸோட ஒரிஜினல் ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இவன் தான் நம்மளோட ஒரிஜினல் மெல்லிதாஸ். நான் எப்படியாவது அந்த பழைய இடத்துக்கு போய் ஆகணும், என் வேர்ல்டுக்கு போய் நான் எலிசபெத்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், இந்த இடத்துல நான் இங்கேயே மாட்டிக்க கூடாது அப்படின்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அண்ட் அவனுக்கு முன்னாடியே டீமன் கிங் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மெல்லிதாஸ் நான் என்ன ஆனாலுமே சரி எலிசபெத்தை காப்பாற்றுறதுக்கு என்னோட உலகத்துக்கு நான் போய் எதை தீருவேன் அப்படின்னு நம்ம மெல்லிதாஸ் ஒரு முடிவோட வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதோட இந்த சீசன் முடிக்கப்பட்டதே.